கொலை பண்ணுறானுங்க, அதான் அறிவு கட்டணுங்க. எல்லாம் மனுஷன் தானடா, எல்லாம் ஒரே ரத்தம் தானன்றாங்க. இந்த மாதிரி பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும். இப்போ சாதிங்கிறது ஒரு மாய பிம்பம். அவன் அரசியல் பண்ணுறதுக்கு செய்கிறான். வீட்டில் இருக்க லேடிஸ் தான் மாறணும். ஒரு ஜென்ரேஷன் மாறிச்சுன்னா அவங்க ஃபேமிலி மொத்தமே மாறும். பொண்ணுங்க தான் எல்லாத்தையும் மாற்றணுமே. ஆனால் அது நிறைய பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டிவி சேனல்லாம் சொல்லுவாங்க, நான் ராஜப்பா பரம்பரை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க திணிக்கிறாங்க அந்த பசங்க மேலேயே அவங்களோட கேஸ்ட்டை. இது வந்து பெரியார் மண். அண்ணா போன்றவர்கள் வார்த்தெடுத்த பக்குவப்பட்ட இந்த தமிழகத்தில் படுகொலை நடப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ பறவைன்னு இருக்குன்னு வச்சுக்கேன், காக்கா அந்த இனத்துக்குள்ளே அது எந்த பறவைன்னு போய் சேர்ந்தது. அதேமாதிரி நாய்க்குட்டிங்க, மாடு எதுவாக இருக்கட்டும், அதோட இடத்துல இதுதான் நான் வேணும், இதுதான் வேணும்னா போய் பார்க்கறது இல்லை. அதேமாரி தான் மனுஷனும் எல்லாருமே காமன் தான். இவங்க சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணாங்கன்னா அது விட்டுடணும். ஆதரிக்க சொல்ல வந்து யாருமே ஜாதி பார்த்தது கிடையாது. ஜாதி மதம் பார்க்குறவங்க தான் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதை பார்க்காதவங்களும் நல்லா இருக்காங்க. கோர்ட்டு தீர்ப்பு நீதிபதி எல்லாம் சும்மா மக்கள் கிட்ட ஏற்றுனது விடு, மக்கள் ஒதுக்கிட்டோம். ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கவின் அப்படிங்கிற ஒரு பையன் வேற ஜாதி பொண்ணை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ஊரில் தான் இருக்கும், மெட்ராஸில் இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மைதானா? இங்கே மெட்ராஸில் இருக்க மக்கள் சாதிய ரீதியான ஒடுக்குமுறையை சந்திச்சிருக்காங்களா? அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி இன்டர்காஸ்டில் ஒரு லவ் வந்து வருது அப்படின்னா அந்த மேரேஜ்க்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இப்போ கேஸ்ட் அப்படிங்கிறது முக்கியம்னு நினைக்கிறீங்களா, அது தேவையில்லாததுன்னு நினைக்கிறீங்களா? அவசியமே இல்லாததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சமுதாயத்தில் கேஸ்ட்டை பார்த்தும் யாரும் பழக போகிறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் இருக்கிறனால கேஸ்ட்டை பார்த்து பழக போகிறதில்ல. இப்போ ஜென்ரேஷனில் லவ்வும் அதை மாதிரி பெருசாக வர போகிறதில்ல. கல்யாணம் மட்டும் தான் அது. பழைய காலத்து அந்த தாத்தா பாட்டி இவங்களாம் தான் அந்த கேஸ்ட்டை பார்க்கணும். இப்போனா இவங்களே இந்த ஜென்ரேஷனே பழகி விடுறாங்க. இந்த மேட்ரிமோனியில் பார்த்தீங்கன்னா முதலியார் மேட்ரிமோனி, வள்ளுவர் மேட்ரிமோனி, அந்த மேட்ரிமோனி, இந்த மாதிரி எல்லாமே நிறையா வந்துடுது. அதனால் அந்த இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்க தவிர இன்னும் முடியல. அதுக்கு ஒரு இதுவும் கிடைக்கல. இப்போ கேஸ்ட் இப்போ பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பார்க்க வேண்டியது அவசியம் தானே? அவசியம் இல்லை, ஆனால் பார்க்குறாங்க தான். ஜாதியை பற்றி இங்கே பேசுகிறதுக்கே இடம் கிடையாது, பேச்சுக்கே இடம் கிடையாது. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது, இப்போலாம் கிடையாது. எல்லாம் ஒன்றாயிடுது. ஊர் நாட்டில் தான் இப்போ ஜாதி பிரச்சனைலாம் பார்க்குறாங்களா, இங்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஜாதி வந்து பார்க்குறனால தான் தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஜாதியை பார்த்து பழகக்கூடியது இன்றைக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. சமீபத்தில் நடந்த ஆணவ கொலைகளை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் நல்ல படித்து வேலைவாய்ப்புலையும் நல்ல திறமையுள்ள இளைஞர்கள் இந்த ஆணவ கொலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படின்றப்போ தன்னுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு, குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஜாதிலாம் பார்க்கவே கூடாது, எல்லாம் ஒன்றா போச்சு. இப்போ தான் ஜாதி பற்றி பேசுகிறனால கலவரம் தான். சதிக்கு கால் முளைச்சி சாதியானது. எல்லாம் வர்ணாசிரமம் பண்ண வேலை ஆரியர்கள் திணிப்பு. அவங்க மேற்றதாழ்வுக்காக படைச்சிக்கினது. அதான் இப்போ சாதிங்கிறது ஒரு மாய பிம்பம். அவன் அரசியல் பண்ணுறதுக்கு செய்கிறான். அவன் ஒரு குழுவாக வச்சு செயல்படுறதுக்கு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த குழுவில் அவங்க தான் வளமாக வாங்கல ஒழிஞ்சு அதை நம்பி போகிறவங்க பிச்சைக்காரங்களாகத்தான் ஆவாங்க. இந்த மாதிரி வெறியாகத்தான் ஆவாங்க. நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளுக்கு இது இந்து, இது கிறிஸ்டின், இது முஸ்லீம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளோட மனசு நம்ம இந்துன்னு தெரியுது. நம்ம பிள்ளைங்கள வேறு ஜாதியில் நம்மளுக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லை. அதனால மனசு இல்லைன்னா அந்த வாழ்க்கையே வேணாம், நமக்கு ஜாதி தான் முக்கியம், இதுதான் வேணும், இப்படி தான் நம்ம வாழணும். நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம். அது மாறாது. ஜாதி மதம் பார்க்குறவங்க தான் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதை பார்க்காதவங்களும் நல்லா இருக்காங்க. இப்போ பறவைன்னு இருக்குன்னு வச்சுக்கேன், காக்கா அந்த இனத்துக்குள்ளே அது எந்த பறவைன்னு போய் சேர்ந்தது. அதேமாதிரி நாய்க்குட்டிங்க, மாடு எதுவாக இருக்கட்டும், அதோட இடத்துல இதுதான் நான் வேணும், இதுதான் வேணும்னா போய் பார்க்கறது இல்லை. அதேமாரி தான் மனுஷனும் எல்லாருமே காமன் தானே. யாரை வேணால் போய் கல்யாணம் முடியும். அது ஜாதி பார்க்குறதெல்லாம் வீண் கௌரவம், பரட்டு கௌரவம். பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பிடிச்சி போச்சுன்னா தாய் தகப்பன் வாழறதே பொண்ணுக்கும் பிள்ளைக்காக தான். சம்பாதிச்சு வைக்கிறது எல்லாமே. அது ஒரு சாக்காட்டில் ஒரு தாமரை பூ கிடந்தா கூட ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு கேட்குதுன்னா பறித்து கொடுக்கணும். அது வேண்டான்னு சொல்லலை, உயிரே இல்லாத போயிடுது. எங்கே இருந்தாலும் கண்ணுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்தால் போகிறோன்னு நல்லது. இப்போனா முன்னாடி ஜென்ரேஷன் வயசானவங்க அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் இப்போ நடந்த ஆணவ கொலை பண்ணது 24 வயசு பையன் தானே. யங்ஸ்டர்ஸ் அது அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க அப்படியே திணிச்சிக்கிட்டு வராங்க. அவங்களோட கேஸ்ட் இதுதான், நம்ம இப்படி தான் இருக்கணும். டிவி சேனல்லாம் சொல்லுவாங்க, நான் ராஜப்பா பரம்பரை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க திணிக்கிறாங்க அந்த பசங்க மேலேயே அவங்களோட கேஸ்ட்டை. கொலை பண்ணுறானுங்க, அதான் அறிவு கட்டணுங்க. எல்லாம் மனுஷன் தானடா, எல்லாம் ஒரே ரத்தம் தானன்றாங்க. தெரியாதவன் பண்ணுறான் அந்த மாதிரி. நம்ம என்ன பண்ணுறது? ஒரு சில சமுதாய தலைவர்கள் குறிப்பிட்ட சமுதாய இளைஞர்களை
ஜாதி என்னதான் அவர் படிச்சிருந்தாலும், கோல்டு மெடல் வாங்கியிருந்தாலும், பல்வேறு பதக்கங்களை வாங்கி குமிச்சிருந்தாலும், அந்த ஜாதி உணர்வை ஊட்டி வளர்க்குறதுனால தன் ஜாதி பெரிதுண்டு அவங்க நினச்சி இந்த மாதிரி கொலைவெறி தாக்குதல், கொலை செய்ய கூட துணிந்து இன்னைக்கு உயிரை எடுத்துடுறாங்க. அவனுக்கு அது 6 அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். அது அவன்லாம் அறிவில்லை, அவன் படித்ததும் வேஸ்ட்டு தான். 6 அறிவு இருக்கிறவன் அவனுமே இன்னொருத்தனை கொலை பண்ணி அப்படி இப்போ அவன் லைஃபும் போச்சுல, வெட்டினவன் லைஃபும் போயிடுச்சுல. இப்போ அவன் ஜெயிலில் தானே இருக்கான். இப்போ அவன் வெளில வரதுக்கு இன்னும் நிறைய வருஷம் ஆகும். அவன் வெளில வந்து பார்த்துக்குள்ள அவன் லைஃபே முடிஞ்சிருக்கும். அவன் வெளில வந்து பார்க்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் வேறு லெவலில் போயிருப்பாங்க. அப்போ அவன் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணுவான், சரி நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோமா அப்படின்றது. இப்போ கொலை நடந்திருக்கிறது இவங்க பையனுடைய அம்மாவும் ஐபிஎஸ்ஸு, பையனுடைய அப்பாவும் ஐபிஎஸ்ஸு. அவங்க தூண்டுதல் இல்லாமல் அந்த கிரிமினல் 6 மாதத்துக்கு முன்னாடி அருவாலை வச்சு ஸ்டேட்டஸ்ட்டு போட்டான். அவனுக்கு தெரியாமல் அவங்களுடைய இது கண்காணிப்பில் இல்லாமல் அந்த ஸ்டேட்டஸ்ட் அவன் போட்டான். திட்டமிட்டு இதெல்லாம் செய்கிறாங்க, ஒரு இதுக்காக பரப்புகிறாங்க. இப்போ மீடியா வந்ததுனால இந்த தீயா பரவுது, அவ்வளோதான். உயிரை வந்து கொல்லக்கூடாது. இவங்க சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணாங்கன்னா அது விட்டுடணும். காதலிக்க சொல்ல வந்து யாருமே ஜாதி பார்த்தது கிடையாது. அது ஒரு வெறியில் தான் பண்ணுறது. அது வந்து தெரிஞ்சோ சொந்த புத்தியிலையோ பண்ணுறது இல்லை, அது ஒரு வெறியில் தான் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இஷ்யூ நடந்தது. இது ரொம்ப மோசமான விஷயம் தான். அது பண்ண வந்து ரொம்ப சின்ன பையன் ஆக்சுவலி. அவனுக்கே வருதுன்னா அப்போ அவங்க ஜென்ரேஷனாக அப்படி தான் இருந்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம் தான். இப்போ சமீபத்தில் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணாங்க வேற ஜாதின்றதுனால, அந்த பையனை வெட்டியே கொன்னுட்டாங்கல்ல, அந்த நியூஸ் பற்றி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். அது வந்து தப்பு, பெரிய தப்பு நடந்தது. அதை ஜாதி பற்றியே பார்க்கக்கூடாது. அந்த ஊருங்களில் ஜாதியை பார்த்து அதுமாரி கொண்டுட்டுக்கிறாங்க. இந்த ஊரில் மெட்ராஸ்லாம் யாரும் அதுமாரி பார்க்க மாட்டாங்க. சரி, அதுங்க லவ் பண்ணிச்சிங்களா, அதுங்களை அப்படியே விட்டுடணும். அதுங்களை பிரிச்சுட்டு அதுங்களை வெட்டி போட்டு இதனால் என்ன லாபம்? அவன் போய் ஸ்டேஷனில் இதில் ஜெயிலில் இருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை. ஒன்றுக்கு ஒன்று பழகுச்சுங்க, அதை ஒன்றா சேர்த்து விட்றதா பெருசு. அதுங்களை பிரிக்கக்கூடாது. அது வெட்டி போடுறதும் தப்பு தான். இப்போ அவங்க உள்ளே போய் தண்டனை காண்றாங்க, அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீ லவ் பண்ணுற உன் ஜாதிக்குள்ளேயே லவ் பண்ணிக்க வேண்டியதானே, அவங்க ஜாதியில் பொண்ணே இல்லையா, நீயே உங்கள் ஜாதியில் பொண்ணு வேணாம். ஜாதியிலேயே மாற்றி பண்ணணும்னா அவங்க அம்மா தங்கச்சிங்க எல்லாத்தையும் தான் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். கேஸ்ட்டுங்கிறது வேற, லவ்ங்கிறது வேற. இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் இணைச்சிக்கிறாங்க. லவ்ன்ட்டு வரும்போது அதெல்லாம் தாண்டி தானே வருது. ஸோ அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மறைமுகமாக அப்படி பண்ணுறாங்க தான். ஆக்சுவலி என் சைடே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டிலலாம் அப்படி பேசினாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறோன்றதுல தானே இருக்குது. நாங்கள் நின்று இப்போ தான் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. சூப்பர். நீங்களும் இன்டர்காஸ்ட்? ஆமாம். ஓகே. ஆனால் இப்போ உங்களுக்கு இப்போ எமோஷனல் பிளாக்மெயிலோ இல்லை இவங்க இப்போ ஒரு ரீசெண்டாக கொலை மிரட்டலே நடந்துச்சு, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கல்ல, இந்த மாதிரியான எமோஷ்னல் பிளாக்மெயில் அதிகமாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி செத்துருவோம். ஆனால் அது நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறதுல தான் இருக்குது. சில பொண்ணுங்க வந்து லூஸ் பண்ணிடுறாங்க அதனால. ஓகே. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்டுக்கு போய் அந்த பொண்ணையோ இல்லை வந்து அவங்க லவ் பண்ணுற பையனையோ கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்களா? அது எப்படி? பாப்பான் பாரின்னு இட்டு போகிறான், பாரு பொண்ணு நாட்டார் பொண்ணு இட்டு போகிறான். இப்போ ஜாதி கோலமே பார்க்குறது இல்லை யாருமே, இட்டுன்னு போகிறாங்க. இங்கேயே மார்க்கெட்லேயே எவ்வளோ நடக்குது. துலக பையனை வச்சுக்கிறா பாப்பாரு பொண்ணு, ஜாதி கோலமே கிடையாது. லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கிறோம், ஆனால் வேறு காஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ராவ் காஸ்ட் கன்னடம். இப்போ தமிழ்னா நாங்கள் ஒத்துக்கிறோம். இதே முஸ்லீமும் கிறிஸ்டினும் ஒத்துக்கிறது. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பண்ணுறவங்க தண்டனை கொடுக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும். கவர்மெண்ட் விஜயகாந்த் சொல்கிற மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு. இப்போ சாத்தாங்குளத்தில் 2 கொலை நடந்தது ஒரே நைட்டு. கோர்ட்டு தீர்ப்பு நீதிபதி எல்லாம் சும்மா, மக்கள் கிட்ட எடுத்துனது விடு, மக்கள் ஒதுக்கிட்டோம். கோர்ட்டு தீர்ப்பு உங்க மேலே தவறு பணம் தண்ணி வெளியே வந்துடலாம். தொடர்ந்து இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களையும் வட மாவட்டங்களையும் கௌசல்யா தொடர்ந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். 2 மாதத்துக்கு முன்னாடி கூட மதுரை மாவட்டத்தில் கூட இது மாதிரி ஒரு ஆணவ படுகொலை ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களோ படுகொலை செஞ்சாங்க. இதை வந்து தடுக்க வேண்டிய கடமை இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசுக்கு இருக்குது. தமிழக அரசு உடனடியாக சட்டசபையை கூட்டி ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்றணும். ஏன்னா மனித உயிர்கள் விலை மதிக்கத்தக்கது. தொடர்ந்து வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தி ஒரு ஜாதிங்கிற அடிப்படையிலேயே தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து பெரியார் மண். அண்ணா போன்றவர்கள் வார்த்தெடுத்த பக்குவப்பட்ட இந்த தமிழகத்தில் இதுபோல் படுகொலை நடப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஓகே. இப்போ இந்த சாதி பார்க்குறதுலாம் கிராமத்தில் தான், இங்கே சிட்டியில் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் என்ன இருந்துச்சு? கடந்த காலங்கள் வரைக்கும் அப்படி இருந்தது. கல்வி அறிவு மேம்படும் போது ஜாதி மாறி இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அதை மேம்படுத்துவதற்கு கல்வி அறிவு பெற்றவர்கள் தான் ஜாதியை பெருசாக தூக்கி பிடிக்கிறாங்கிறதா நீங்கள் பார்க்க வேண்டிய. ஆனால் இந்த ஜாதியெல்லாம் ஒழியணும் இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரணும்? கல்வியும் பொருளாதாரமும் கலப்பு திருமணம் தான் இதுக்கு சரியான ஒரே வழி. கலப்பு திருமணத்துக்கு தான் ஜாதி இந்த ஆணவ கொலைகள் வருது. கல்வியும் பொருளாதாரம் மேம்படும் போது இது எல்லாமே சரியாயிடும். சென்னையில் இப்போ நிறைய பேர் காசு பார்த்து தான் இப்போ வீடும் கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து இப்போ இந்த மாதிரி டி நகர் இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்காங்க. இங்கே எல்லா சமூகத்தினருமே இருப்பாங்க, எல்லாமே ஒன்றுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. இப்போ அந்த பக்கத்து கடையில் இருக்கிறவங்க வேற ஒரு ஜாதியாக இருப்பான்,
அதுக்கு பக்கத்தில் இருக்கிற முஸ்லீமாக இருப்பான், ஹிந்துவாக இருப்பான். இப்போ அதெல்லாம் இங்கெல்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது. கொஞ்சம் இந்த உள்ள இந்த வெஸ்ட் மாம்பலம் அந்த சைட்லாம் போகும்போது சில பேர் காசு பார்த்து வீடு கொடுக்குறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நீங்க மேரிடானா? இல்லை மேரிட் இல்லை. ஓகே, இப்போ உங்க வீட்லயோ யாராவது வந்து கேஸ்ட் இல்லை இன்டர்காஸ்ட் மேரேஜ் பாப்பாங்களா? தான். பொண்ணு பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணிது இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். ஓகே, உங்க ரிலேட்டிவ்ல யாராவது இந்த மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் என் எழுந்துச்சா? சொந்த அக்காவும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். ஓகே, நாங்கள் அப்படிலாம் அந்த கேஸ்ட் இல்லை, இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். நீங்க உங்களுடைய ஊர் எந்த ஊர் மேம்? நான் சென்னை தான். சென்னை தானா நீங்க? ஸோ நீங்க இருக்கிற இடத்தை சுற்றி உங்க ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ என் யாராவது ஃபேமிலி பார்த்து சர்க்கிளில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என் மேரேஜ் தான் அது பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இல்லை எனக்கு நான் அந்த பையன் தான் வேணும்னு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்று, அதனால ஓகே ஃபைன். இப்போ என் தங்கச்சியும் வேறு கேஸ்ட் பையனை தான் லவ் பண்ணுறா. அதுக்கும் அவங்க நான் தான் ஸ்டார்டிங்கே. அப்படியே அந்த மாதிரி தான். முக்கியமாக வீட்டில் இருக்க லேடிஸ் தான் மாறணும். அந்த லேடிஸ் ஜென்ரேஷன், ஒரு ஜென்ரேஷன் மாறிச்சுன்னா அவங்க ஃபேமிலி மொத்தமே மாறும். பொண்ணுங்க தான் எல்லாத்தையும் மாற்றணுமே. ஆனால் அது நிறைய பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம மாற்றுறதுல நம்ம ஃபேமிலியே, அது ஜென்ரேஷனே மாறும். இப்போ நான் ஒழுங்காக இருந்தால் என் புள்ள ஒழுங்காக இருக்கும். அந்த மாதிரி தான். இப்போ கடைசியாக இப்போ இந்த ஆணவ கொலை பண்ணவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? அது இப்போதைக்கு கிடைக்காது, அது வேறு விஷயம். ஆனால் கிடைக்கணுன்னா அது அவனும் சின்ன பையன், அவங்க வீட்டில் தூண்டுதல் மூலியமாக தான் அவன் பண்ணியிருப்பான். முதல்ல அவங்க பேரண்ட்ஸுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். இவங்களாம் ஜாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் விவசாயம் பண்ணுறது எல்லாமே, அரிசிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற துணி முதல் கொண்டு வேறு கேஸ்ட் பண்ணுறவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. டாக்டர்கிட்ட போய் நீங்கள் என்ன கேஸ்ட்டுன்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? எதுவுமே கிடையாது. சும்மா வீராப்புக்கு ஜாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இவங்களும் கீழ் ஜாதியும் கூடலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாமே தான். ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்லேருந்து போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே யார் பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? உங்க பொண்ணை லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா? இல்லை மேடம், அவள் இன்னி வரைக்கும் அவள் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி அந்த மேட்ரு தெரிஞ்சு போய் நாங்கள் வந்து அவளை பனிஷ் பண்ணினோம். அந்த பனிஷ்மெண்ட்டை அவள் இன்றைக்கும் மறக்கலை. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க? ஒரு வாரத்துக்கு சாப்பாடே, ஒரு வாரம் 10 நாள் சாப்பாடே போடாமல். அப்போ வந்து இப்போ ஜாதி பார்த்து கொலை பண்றது தப்பு, ஆனால் தண்டனை கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் ஆமாம், அந்த மாதிரி என்னதான் தண்டனை கொடுத்தாலும் அந்த இது இப்போ நான் திருடுறான்னா ஏதோ ஒரு வருஷம், ஒரு 2 வருஷம் வைக்கிறாங்க. மறுபடியும் அவன் இப்போ எதுக்கு இது இல்லைனாக்கா அவன் வேலை கிடைக்காது. திருடுறதும் காதலிக்கிறதும் ஒரே இல்லை மாதிரி இல்லை, இருக்குமா? வேலை கிடைக்காத கஷ்டம் அவனுக்கு. இல்ல, வெளியில் அதான் திருடுறது ஒரு தப்பு குற்றம், அதுவும் காதலிக்கிறதையும் ஒண்ணா நம்ம சொல்லலாம். ஆமாம், அதுவும் அதுக்கு ஈக்குவல். அது வந்து அவங்க ரத்தத்தில் ஊறி போச்சு மேடம். முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் இவங்க தான் சொல்லி பகவான் தீர்மானம் பண்ணுறான். அது நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை. இவங்க தான் அப்படின்னு. ஓகே, ஸோ அதை மாற்றக்கூடாது, வேற மதத்துல ஜாதியில காதலிக்க எந்த இவங்களுக்குமே பகவான் முடிவு பண்ணுறது தான் நடக்கிறது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட எந்த பவரும் கிடையாது. காதலிக்கும் போதும் கல்யாணம் பண்ணும் போதும் சாதி இதுல முக்கிய பங்கு வகிக்குதா? சாதி பார்க்க வேண்டியது அவசியம் தானா அப்படின்னு பல பேர்கிட்ட கேட்டிருந்தோம். நம்ம ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிருந்தோம்னா அதுலேயே ஒரு 2-3 பேர் ஆமாம் அவசியம்தான், கொலை பண்ணது வேணா தப்புன்னு சொல்லலாம், ஆனால் ஜாதி பார்த்து பண்ண வேண்டியது அவசியம் தான், என்ன பண்ணுறது, நாங்கள் அப்படி தான் பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் எனக்கு ஆச்சரியமாலாம் எதுவுமே தெரியலை. ஆனால் சாதி, மத, இன, பாலின வேறுபாடுகள் எல்லாத்தையுமே தாண்டி, ஒடுக்குமுறைகள் எல்லாத்தையுமே தாண்டி, இந்த ஒடுக்குமுறையெல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடியது காதல் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த காதல் மலரணும் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சட்டமும் ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது அவசியம். ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கான தடுப்பு சட்டங்களும் புதுசாக இயற்றப்பட வேண்டும். அது எல்லாத்தையும் தாண்டி எங்கெல்லாம் கேஸ்ட் பற்றின பேச்சுகள் அதிகமாக இருக்குது, அதை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஆயுதம்லாம் வச்சுட்டு ஸ்டோரி போடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்காணித்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு திருமணத்தில் ஒரு கேஸ்ட் அப்படிங்கிற விஷயம் அவசியம் தானா? நவீன காலத்தில் வந்து ஒரு மேட்ரிமோனியிலுமே கேஸ்ட்லாம் வருதே, இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருக்கும்பொழுது கேஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.